பாருங்கள் அன்பு உள்ளங்களே. இப்போ வந்து வயல் நடுகை ஆகிறது. எல்லா பக்கமும் பாருங்கள் நாற்று பாவிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்லாம் நட்டுருக்காங்க. இந்த பக்கங்கள்லாம் உழுதும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் உழுது மரம் அடிச்சுட்டு இருக்காங்க. மரம் அடிச்சுட்டு இருக்காங்க. மரம் அடிச்சிருக்காங்க. மரம் அடிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பச்சை பசேர்னு இருக்குது. ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நட்டும் நடாமல் இருக்குது. நாற்று பாவிருக்காங்க. இந்த வயல்லாம் நட்டாச்சு. கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வயல்காடு. சத்தம் தான் கேட்கு. எங்கே பார்த்தாலும் உழவு உழுத சத்தம் தான் கேட்கு. சின்ன வண்டி வச்சு நல்லா உழுதுட்டுருக்காங்க. ஆம்பளையாட்டெல்லாம் பாருங்கள் வரப்பு விட்டுறாங்க. ஆம்பளையாட்டெல்லாம் பார்த்தா வரப்பு விட்டுறாங்க. இதெல்லாம் இடம் நடுக இப்போ தான் நட்டு முடிச்சிருக்காங்க. காலில் அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணி வந்து பாயுது. காலில் பக்கத்து 2 வயல் நட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் வயல் நடுறது, வரப்பு வெட்டுறாங்க. நட்டு முடிச்சோட இந்த வயலுக்குள்ள வந்து ஒரு கம்பை கட்டி அது ஒரு வெள்ளை துணியை கட்டிடுறாங்க. அப்போ தான் கொக்கு வாத்து எதுவும் வந்து இந்த நடுவே அழிச்சிடாது. அது புழு பிடிக்க போகிறேன்ட்டு ஃபுல்லாக வந்து இறங்கிடும். இப்போ இறங்கிச்சுன்னா அந்த நடுவே பாருங்கள் இப்படி ஆகிடும். உள்ளே இறங்கிட்டு வாத்து ராத்திரி ஒரு வாத்து வரும். அது இந்த கொக்கெல்லாம் உள்ளே இறங்கிட்டால் மிதிச்சிடும். இந்த நாற்றெல்லாம் மிதிச்சு வச்சிடும். மிதிச்சிச்சா நல்லாவே வராது. அப்புறம் கஷ்டமாக திரும்ப நடுவு போடணும். ஊடு நடுவு போடணும். அதுக்காக தான் அந்த பாருங்கள் அந்த வெள்ளை வெள்ளையும் கட்டி வச்சுருக்காங்கல்ல. ஒவ்வொரு கம்பு விட்டு அதை வெள்ளை துணி வச்சு கட்டிடுவாங்க. அப்போ தான் ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். உள்ளே படக்குன்னு இறங்காது. அந்த தாள் பை மாதிரி கட்டுறோம்னா அது சர சர சரன்னு சவுண்ட் கேட்டோம்னா அது கூட பைக்கு இறங்காது. நடுவில் காக்கா இது உழுது போடுக்கிற வந்து காக்கா உழுது காக்கா கொக்கு கரெக்டான ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்ட பிறகு அந்த பிறகு கொக்கு உட்காந்துரும். அதெல்லாம் இப்போ வந்து பயிரை வந்து அப்படி அடித்து மிதிச்சுடும். அது உட்காந்துரும். உள்ளே வந்து உட்காந்துரும் இந்த செடி. அந்த பிறகு இதெல்லாம் மிதிச்சு அக்கறை படக்கா நேராக நிற்கணும். நேராக நிற்காம கீழே நடக்குவார். இந்த கம்பை கட்டி ஃபுல்லாக எல்லாம் இப்போ ஊரெல்லாம் வந்துட்டு வீடு நடுவு வயக்காட்டிலலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு தெரியாது. ஃபுல்லாக வயக்காடாக தான் இருக்கும். ஒரு இணலுக்கு ஒதுங்க கூட ஒரு மரம் இருக்காது. ஆனால் ஒரு 4 வயசு முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு இணல் கூட இருக்காது. கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு அந்த உளுந்தெடுக்கும் போது அதை தான் நிற்கும். இது குன்னத்தூர் பொத்தம்பாங்க. அந்த இதில் ஒரு மலை குன்னத்தூர் மலைன்னு சொல்லுவாங்க. திருவேங்கடநாதபுரம் கோயில் ஃபேமஸான கோயில் இருக்குல்ல, திருநாங்கோயில்னு சொல்லுவாங்க. அது நாராயண சுவாமி திருப்பதிக்கு அடுத்தால அந்த கோயில் மலையில் இருக்குல்ல. அந்த கோயில் தான் திருப்பதின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் மலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளவே பார்த்தா என்ன அருமையாக வாய்க்காலும் போது ஆறும் பக்கமும் போடும். இதை விட விவசாயம் அங்கே நல்லா இருக்கும். இதில் வந்து மரமாக தெரியுதாங்க. இது உள்ள ஒரு கோயில் பனை மரமாக தெரியல. அதுக்குள்ள ஒரு கோவில். இதெல்லாம் புதுசாக வந்து வீடு தான். இப்போ அந்த வயலுக்குள்ளே வந்த வீடு தான். இந்த மரம் தெரியிற இடத்துல களம் இருக்கும். அப்போல்லாம் ஃபுல்லாக அறுத்து அங்கே தான் கொண்டு போவாங்க. இதெல்லாம் களம், அதுக்கு வேறே களம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் களம் இருக்கிற இடத்துல தான் மரங்களாக இருக்குது. அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போல்லாம் வயக்காட்டிலே வீடு வந்துச்சு. ஒரு பெரிய ரோடு போடுறாங்க. அது கூட இப்போ வந்து வயலெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அது நிலமாக போட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லைன்னா இது எப்போவுமே வீடு வந்துடும். அந்த லெவலில் இருக்குது. சின்ன பையன் தான் விடுவான். தம்பி எந்த தம்பி படிக்கிறதா 8 படித்தேன் அப்படின்னா 8 வருஷம் படிக்கலை உழுதுட்டுருக்கேன் அப்படிங்க. அந்த தம்பி ரொம்ப தெரியாத ஒழுங்காக படிக்க போடா அப்படின்ட்டுருக்கேன். மக்களும் விவசாயம்
விவசாயமும் போயிடும் போல. படிக்கவா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு தெரியல. அப்புறமா அந்த காலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரும், பெருசாக தண்ணி வரும். இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, தண்ணி வந்து சின்ன காலாக தான் இருக்கும். இந்த பாருங்க நல்லா பள்ளமாக இருக்கும், கால் தண்ணி வர்றது அவ்வளோ இதில் வரும். இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு இந்த வயலில் நாளைக்கு நடுவேன், தண்ணி பாய்ச்சி உழுதுட்டுருக்கேன். நாளைக்கு எங்களுக்கு நடும்போது காட்டுறேன் பாருங்கள். ஆட்கள்லாம் நடுவாங்கல்ல, அந்த நேரம் வர்றேன்.